இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கண்ணீரோட, வேதனையோட, துக்கத்தோட இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அழாதீங்க. கர்த்தர் யாவையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கத்தோட நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். உங்களுடைய அழுகை யாருமே பார்க்கல என்று நினைக்கலாம். மனிதர்கள் பார்க்க முடியாதபடி உங்கள் தனிப்பட்ட முறையில் நீ வேதனையோட, துக்கத்தோட இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, நீங்க அழ தேவையில்லை. உங்க அழுகைக்கு பின்பாக என்ன காரியம் இருக்கிறது? என்ன வேணும்? நீ என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன். நீ எவைகளை விசுவாசத்தோட கேட்கிறீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. நீ அழாதே மகனே, நீ அழாத மகளே என்று ஏசப்பா நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை அழ வைக்கிறவர்கள் இந்த மனிதர்கள், நம் கூட இருக்கிறவங்க, நம்மளுடைய கணவர், மனைவி, பிள்ளைகள் நம்மை அழ வைப்பாங்க. நம்ம கூட நம்ம நம்பினவ நம்மை கைவிடும் போது நம்ம கண்ணீர் விடுவோம். நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன், நான் இந்த உதவி உனக்கு செய்வேன், இந்த வேலையை நான் உனக்கு வாங்கி தருவேன், நான் உன் கூட இருப்பேன், கடைசி வரையும் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஒரு நாள் நமக்கு பொய்யாய் நிற்கும் போது, இந்த காரியம் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகும் போது, இந்த காரியம் ஒரு மனிதர்கள் நம்மை விட்டு விலகும் போது, இந்த உலகமே இருட்டு போல நமக்கு தோன்றும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்காரு, உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்க இருதயத்துக்கு வந்திருக்காரு. நீ அழாதீங்க, இனி நீ அழாதமா என்று நம்மை அழைக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க எதை குறித்து வேதனைப்படுகிறீங்க? என்ன காரியத்தை குறித்து கண்ணீரோட இருக்கீங்க? நீங்க அழுது கொண்டு இருக்கீங்களா? துக்கத்தோட இருக்கீங்களா? கண்ணீரோட இருக்கீங்களா? ஏசப்பா எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன்ப்பா இப்படி எல்லாம் எனக்கு நடக்கிறது, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒரு மனுஷன் கூட இல்லை என்று தவிக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், நீ அழ தேவையில்லை. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இரவிலே நீங்கள் எத்தனை நாள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கீங்களோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீரை, உங்க கண்ணீரை பார்க்கிறாரு. இன்றைக்கு அவர் இறங்கி வந்து உங்க கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதர்கள் நாங்கள் அல்ல, இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இனி நீ அழாதே, நீ அழ தேவையில்லை. உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. எந்த காரியத்தை குறித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்துக்கு தேவன் இன்னைக்கு விடுதலை தருவார், அற்புதங்களை செய்வார். நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாக மனுஷங்க சொல்ற எல்லா காரியங்கள் மாயை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் உருவாக்குன தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் கண்ணீரை யாவையும் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். நாம அழும்போது அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் சந்தோஷப்பட்டு சிரிக்கிற தேவன் அல்ல. மனுஷங்க சிரிப்பாங்க, நம்ம துக்கப்படும் போது அவங்க சிரிப்பாங்க, நம்ம அவமானப்படும் போது அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா ஏசப்பா அப்படிப்பட்டவர் இல்லைங்க. நம்ம கண்ணீர் வடிக்கும் போது அவர் நம்ம கூட இருப்பாரு, நம்ம துக்கப்படும் போது அவர் நம்ம கூட இருப்பார். அதை பார்த்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நமக்கு உதவி செய்கிற தேவன். இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் கூட வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாரே என்று நீங்க நினைக்கலாம். ஆனா அதே இசப்பா வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நீங்க கேட்கலாம் அப்படி ஒரு கேள்வி. இன்றைக்கு
உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, "நீ அழாத மகளே, நீங்க அழாத மகனே" என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதமுள்ள தேவன். அவர் அதிசயமான தேவன். அவர்தான் உங்கள் வாழ்க்கைய கட்டுவார். அவர்தான் உங்களை நிலைநிறுத்துகிற தேவன். இன்றைக்கு வெறுமையா இருக்கீங்களா? இன்றைக்கு ஒண்ணுமே இல்லாம நீங்க ரோட்ல நிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். எல்லாரும் கைவிடலாம். எல்லாரும் உங்களை ஏமாத்தி இருக்கலாம். நீ ஏமாற்றப்பட்டு நிற்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையே. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை தான் ராஜாவாக மாற்றினாரே. தாவீது நினைத்தாரா, நான் ஒரு ராஜாவாக மாறுவேன் என்று அவருக்கு தெரியுமா? ஆனால் ஆண்டவர் தள்ளப்பட்டவர்களை, இன்றைக்கு உலகம் உங்களை ஒதுக்குதா? உங்க குடும்பம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா? உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். யோசேப்பை ஒதுக்குனாங்க. ஒரு சகோதரர்களா சேர்ந்து விற்று போட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அந்த யோசேப்பை தாங்க ராஜாவாக மாற்றினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும், எல்லாரும் உதவி செய்யாமல் போனாலும், உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கதவை திறக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க அழ தேவையில்லை. இனி நீங்க அழுதது போதும். கர்த்தர் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இந்த நாள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா ஆண்டவரே, துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா கண்ணீரும் தொடங்கப்பா. எல்லா காரியம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு மன ஆவிய கட்டளிடுங்கப்பா. குடும்பத்துக்குள்ளாக ஒரு மன ஆவி கடந்து போகட்டும் ராஜா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைய கொடுங்கப்பா. அவங்க கண்ணீரை தொடங்க ராஜா. யாரும் மலடி இல்லை என்று சொன்னீங்களப்பா. அற்புதங்களை செய்யுங்க ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும்பா. அற்புதம் நடக்கட்டும்பா. அதிசயம் நடக்கட்டும்பா. எல்லாம் பிசாசினோட தந்திரங்கள் மறையட்டும் சுவாமி. இறங்குவீராகப்பா. உங்க பிள்ளைகள் சோர்வோட இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, விண்ணப்பத்துக்கு ஆண்டவரே பதிலுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஒரு நன்மை செய்து முடிக்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.